வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. மூர்ச்சை தெளிய முகத்தில் தண்ணீர். மனிதர்களில் எவராவது எதிர்பாராத விதமாக மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டால் அருகில் இருப்பவர்கள் அவரது முகத்தில் தண்ணீரை தெளிப்பதையும் அதனைத் தொடர்ந்து மயக்கமடைந்தவர் சிறிது நேரத்தில் விழித்து எழுவதையும் நாம் பார்க்கின்றோம். முகத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்டாலும் மூர்ச்சையாகி சுயநினைவுக்கு வராத நிலையையும் நாம் காண முடியும். இந்நிலையில் மயக்கம் அடைந்தவரின் முகத்தில் தண்ணீர் தெளிப்பதன் அடிப்படையிலான அறிவியலை காண்போம். நமது உடலின் இயக்கங்களை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் மூளையானது நமது உடலின் எடையில் 2% இருந்த போதிலும் உடலின் மொத்த ஆக்சிஜன் தேவையில் 20%க்கும் மேல் எடுத்துக்கொள்வதோடு ஒவ்வொரு நிமிடமும் 3/4 லிட்டர் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்றது. இவ்வாறு மூளையின் செயல்பாட்டிற்கு இரத்தமும் ஆக்சிஜனும் முக்கிய தேவையாக இருப்பதால் மூளையின் முக்கிய பகுதியான முகுளப் பகுதிக்கு இரத்தமோ அல்லது ஆக்சிஜனோ செல்வது உடல் சோர்வு, பசி, குறைவான இரத்த அழுத்தம் முதலிய காரணங்களினால் ஒருவர் மயக்கமடைந்து கீழே விழக்கூடும். அவ்வாறு கீழே விழுந்த நபரின் தலையானது இதயத்தின் சமநிலை உயரத்தில் வந்துவிடுவதால் இரத்தம் தலைக்கு பாய்தல் அதிகரித்து அவருக்கு சிறிது நேரத்தில் நினைவு திரும்புகின்றது. இதற்கு இடையில் கீழே விழுந்தவரின் முகத்தில் தண்ணீர் தெளிக்கப்படும் பொழுது அந்த அதிர்ச்சி உணர்வானது மூளைக்கு சென்று இரத்த குழாய்கள் சுருங்கி இரத்த அழுத்தம் அதிகரிப்பதன் மூலம் மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்றது. இதன்படி முகத்தில் தண்ணீர் தெளிப்பது மயக்கமடைந்தவர் எழுவதற்கு துணை புரிகின்றது என்பது உண்மையே. தண்ணீர் தெளிப்பது மட்டும் அல்லாது மயக்கமடைந்தவரின் கன்னத்தில் அறைந்தாலும் மூளையின் நடுப்பகுதியிலிருந்து அதிகமான இரத்த ஓட்டத்திற்கு கட்டளை பிறந்து மயக்கம் சரி செய்யப்படுகின்றது. அதே நேரத்தில் ஸ்ட்ரோக் எனப்படும் மூளையின் இரத்த குழாய்களில் கசிவு ஏற்பட்டதாலோ மூளையின் நியூரான் செயல்பாட்டின் காரணமாகவோ ஒருவருக்கு ஏற்படும் மயக்கம் வேறு வகையானது என்பதையும் அவருக்கு தண்ணீர் தெளிப்பது உதவாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.